தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் இலங்கையர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் நடந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளில் அரசியல் தலையீடுகள் இல்லாததை கண்டு வளர்ந்த நாடுகள் ஈர்க்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார். இதனால் குறித்த நாடுகள் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முன்வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துறைமுகத்தில் அண்மையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கொள்கலன்களில் 6 கொள்கலன்கள் மிக ரகசியமான முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அண்மையில் துறைமுகத்தில் 400 உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. உப்பு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட திகதிக்கு பின்னர் கொள்கலன்களில் ஏற்றப்பட்டவை என கருதியே இந்த கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. சுங்க அதிகாரிகளே குறித்த கொள்கலன்களை தடுத்து வைத்திருந்தனர். ஆனால் அந்த 400 கொள்கலன்களில் 6 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அந்த கொள்கலன்களின் உரிமையாளர்கள் விவரம் இதுவரை வெளியாகவில்லை. எனினும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான வர்த்தகர் ஒருவருடைய கொள்கலன்களே அவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஏனைய வர்த்தகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளில் சுமார் 90% தற்போது செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் மீதமுள்ள 10% இந்த மாதத்துக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் நிலுவையிலுள்ள கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தகுதியுள்ள பல ஓய்வூதியதாரர்கள் ஆரம்ப கட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த மாதம் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன மேலும் தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் உள்ள 2787 பரீட்சை மையங்களில் குறித்த பரீட்சை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடம் 2,31,638 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் 30,07,959 விண்ணப்பதாரர்கள் புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். அத்துடன் பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் காலை 8:30 மணிக்குள் பரீட்சை மண்டபங்களுக்கு வருகை தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹோட்டல் ஒன்றில் உள்ள நீச்சல் குளத்தில் மூழ்கி 12 வயது சிறுவன் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். ஓவன் நாயக்கவில் அமைந்துள்ள ஹோட்டலில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த சிறுவன் இம்புல் தென்னவை சேர்ந்தவர் என்றும் பெற்றோருடன் ஹோட்டலுக்கு சென்று நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் விளையாடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தருமபுரம் பகுதியில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதாக கிராம சேவையாளர் ஒருவரினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக தருமபுரம் போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் வசிக்கும் 46 வயதுடைய ஒருவர் 12 வயதான சிறுமியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பில் சிறுமி வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைவாக குறித்த சந்தேக நபர் தருமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் ஆட்களற்ற நிலையில் மீன்பிடி படகொன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த படகானது நேற்று இரவு 7 மணியளவில் கரையொதுங்கியுள்ளது. ஆட்களற்ற நிலையில் படகினுள் மீன்பிடி வலைகளுடன் படகு கரையொதுங்கிய நிலையில் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. படகு தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அறுவை சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக கல்லீரல் தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்தார். இதன்படி அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மஸ்கலியா பிரவுன்லோ தோட்டப்பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மாலை 5:30 மணியளவில் மவுசாக்களை நீத்தக்கத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த 3 நாட்களாக காணாமல் போயிருந்த நிலையில் இவரின் குடும்பத்தினர் மஸ்கலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார் குறித்த சடலத்தை சுழியோடிகளின் உதவியோடு மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் 55 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான வேலு மருதமுத்து என்பவர் என தெரிய வந்துள்ளது. பாதுளையில் பேருந்துக்குள் கணவனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி மனைவி படுகாயமடைந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பாதுளையில் பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றுக்குள்ளேயே நேற்று காலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. படுகாயமடைந்த 32 வயதான மனைவி பாதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மனைவியை கத்தியால் குத்திய சந்தேக நபரான கணவனை போலீசார் கைது செய்துள்ளதோடு குடும்ப பிரச்சினையின் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் வைத்து நேற்று வாளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முதலிய கோவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் வாளினை கையில் வைத்திருந்த வேளை காவல்துறை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கையளிக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். பொரளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் பொரளை பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது. பொரளை சகஸ்புர விளையாட்டு மைதானத்தை அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் குழு மீது மோட்டார் சைக்கிள் வந்த 2 நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றனர். சம்பவம் தொடர்பில் இளைஞர்கள் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளார். பலாங்குட தெஹிகஸ்தலாவை மகவத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீடு தீப்பிடித்ததில் பாதிப்புக்குள்ளான சிறுவனை பலாங்குட ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளான். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் பலாங்குட போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்திய கடற்தொழிலாளர்கள் 7 பேரை மன்னார் கடற்பிராந்தியத்தில் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களின் படகொன்றையும் கைப்பற்றியதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பகல் கைதாகிய இந்திய கடற்தொழிலாளர்கள் 7 பேரையும் கரைக்கு அழைத்து வரப்படுவதாகவும் அவர் கூறினார். விசாரணைகளின் பின்னர் இந்திய கடற்தொழிலாளர்களை கடற்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அழுட்கம பகுதியில் உள்ள தொடருந்து கடவையில் சிறிய ரக வேன் ஒன்று தொடருந்துடன் மோதி நேற்று காலை விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்து அழுட்கம தொடருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள சீலானந்த வீதியில் உள்ள தொடருந்து கடவையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மருதானையில் இருந்து மாத்தறை நோக்கி சென்ற தொடருந்துடன் சிறிய ரக வேன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான வேனை பெண்ணொருவர் செலுத்தி வந்துள்ள நிலையில் விபத்தினை அடுத்து அவர் காயமடைந்து உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.